அப்போ அந்த மாதிரி குறைவாக கொடுப்பாங்க. அதெல்லாம் 6 மாதத்துக்கு அப்புறம் 6 மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தான் கொடுப்பாங்க. அப்போது அந்த மாதிரி என்ன செய்யுதான், பசு வந்து பால் தரும். ஆடு வந்து என்னது இறைச்சியாக பயன்படுத்துவாங்க. ஆடு கோழி எல்லாம் என்ன செய்வோம், இறைச்சி. மட்டன் நீ சொல்லல, சிக்கன் மட்டன் வேணும் பிரியாணி அப்படி சொல்லுவது தானே, அதெல்லாம் அப்போ உணவாக. அப்போ அந்த மாதிரி விலங்குகள்லாம் என்ன செய்தான், உணவாக பயன்படுத்துதான். சரி, அடுத்தது பாதுகாப்புக்காக வளர்ப்போம். எந்த வளர்ப்போம், நாய் வந்து வீட்டை பாதுகாக்கும். யாராவது தெரியாதவங்க வந்ததுன்னா என்ன செய்யும், சவுண்டு குலைக்கும். புரிஞ்சுதா? அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் என்ன சத்தம் போடுது, என்ன யார் வந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ பாதுகாப்பு. வேறு என்னது, விலங்குகளை என்னத்துக்காக வளர்க்கும், விளையாடுறதுக்காக. அப்போ நீங்கள் சின்ன குழந்தைங்களாம் இப்போ முயல்லாம் இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். அப்போ அதெல்லாம் வச்சு விளையாடுவாங்க, வளர்ப்பாங்க. கிளி பெருசாயிடும். ஆமாம். அப்புறம் கிளி இருக்குது. கிளியை வந்து என்ன செய்வாங்க, கிளி கூண்டில் வந்து இப்படி வச்சுருப்பாங்க. அது நம்ம சொல்லி கொடுத்தோம்னா சொல்கிறத கற்றுக்கிட்டு நம்ம சொல்கிற மாதிரியே சொல்லும். அப்போ கிளி வளர்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி விளையாடுறதுக்கு அந்த கிளியே வந்து இப்போ யாராவது வந்தாங்கன்னா நம்மளாம் சொல்லி கொடுத்தோம்னா, யாராவது வந்தால் சொல்லணும், கூப்பிடணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தா அது பேசும். சரி, இங்கே கவனி, கையெல்லாம் அமைதியாக மேலே டேபிள் மேலே வை, கை டேபிளுக்கு மேலே வை. அப்போ தான் உன் கை என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியும். கை காலெலாம் அசைஞ்சிக்கிட்டு வேறு எதாவது பண்ணிகிட்டு இருந்தேன்னா உனக்கு பாடம் கவனிக்க மாட்டேன், உனக்கு புரியாது. சரி, அடுத்து அப்போ உணவுக்காக, பாதுகாப்புக்காக, அப்புறம் விளையாடுறதுக்காக, பொழுதுபோக்குக்காகலாம் வளர்க்காங்க. சரி, வேறு என்னத்துக்காக வளர்ப்பாங்க, வேலை செய்கிறதுக்காக. வேலைன்னா என்ன வேலை, இப்போ கழுதை நீ சொன்னல, பொதி சுமந்து கொண்டு வரும். இப்போ துணியை வச்சா கொண்டு வந்து வாயில் கை வைக்காத. அடுத்தது காளை மாடு. காளை மாடு என்ன செய்யும், மாட்டு வண்டி இழுக்கும். புரிஞ்சுதா? வண்டி இழுத்துட்டு வரும். முந்தைய காலத்துலலாம் இந்த மாதிரி காரு பஸ்ஸெல்லாம் வந்து லாரிலாம் கிடையாது. அப்போது அரிசி வயலில் விளைய வச்சுருக்க நெல்லெல்லாம் வந்து அதெல்லாம் நெல்லை தனியாக பிரித்து, கதிர்லேருந்து நெல்லை தனியாக பிரித்து அந்த நெல்லை ஒரு சாக்கில் போட்டு நல்லா தச்சு அந்த சாக்கெல்லாம் அந்த மாட்டு வண்டியில் ஏற்றுவாங்க. அந்த மாட்டு வண்டிக்கு முன்னால் 2 மாடு இப்படி நிற்கும். அந்த மாட்டு வண்டி கழுத்து மேலே தான் இந்த வண்டியை வச்சு கயிறு வச்சு கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த வண்டியை மாடு இழுத்துட்டு வரும். அப்போ அது வலிக்கும்ல அப்பா? அதுக்கு வலிக்கும், ஆனால் நம்ம தூக்குற அளவுக்கு அதுக்கு வலிக்காது. ஏன்னா அது உயரத்துலேயும் வெயிட்லேயும் எல்லாம் அது பெருசாக இருக்குல்ல, அதனால் அது அவ்வளோ வெயிட்டு அதால் தாங்க முடியும். வாயில் கை வைக்காத. சரி, வளர்ப்பு விலங்குகளால் நமக்கு ஏற்படும் பயன்கள் என்ன? பட்டியலை முழுமையாக்குவோம். வளர்ப்பு விலங்குகளால் நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்லுதியா, இது என்னது, ஆடு. அப்போ ஆட்டுனால என்ன கிடைக்கும், ஆட்டுலேருந்து பால் கிடைக்கும். ஆட்டுப்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்ன கிடைக்கும், ஆட்டுலேருந்து இறைச்சி. அப்போ மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, அப்போ மட்டன் குழம்பு, மட்டன் கறி, மட்டன் பொரியல் அதெல்லாம் வைக்கலாம்ல, அது மாதிரி கிடைக்கும். அடுத்தது என்னது, கோழியில் வந்து என்ன கிடைக்கும், வெரி குட், முட்டை. அப்புறம் அது என்ன கிடைக்கும், இறைச்சி. அது மாதிரி அதுலேயும் கோழி பிரியாணிலாம் செய்வாங்கள்ல, சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் சாப்ஸு, பின்ன வேறு என்னது, லெக் பீஸ் அப்படிலாம் கேட்டு சாப்பிடுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து என்னது, கோழி தான். அடுத்து என்னது, நாய் வந்து என்ன செய்யும், காவல் காக்கும். சரி, பூனைனால என்ன பயன், எலிலாம் இருந்ததுன்னா, எலி தொல்லையெல்லாம் இருந்ததுன்னா அதை என்ன செய்யும், விரட்டிடும். அப்போ பாதுகாப்பு. அது எலி வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது எலிலாம் வந்து கடிச்சிட்டுன்னா என்ன செய்ய முடியும். அப்போ பூனை வளர்த்தா எலியெல்லாம் வந்து விரட்டிடும். அப்போ அது என்னது, பாதுகாப்பு. அடுத்து என்னது, பசு வந்து என்ன தரும், பால் தரும். மாட்டையும் வந்து இப்போ வந்து இறைச்சியாக பயன்படுத்துவாங்க. மாட்டு இறைச்சியும் பயன்படுத்துவாங்க, சாப்பாட்டுக்கு சமையல் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இங்கே போன சின்ன பூனை குட்டியாக இருக்கும்ல அது. எஸ். அடுத்தது என்னது, கிளி என்ன செய்யும், சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கும். கிளியுமே பாதுகாப்பு தான். இப்போ அதுக்கு நம்ம பேசுறதுக்கெலாம் கற்றுக் கொடுத்து அதை நம்ம வாசலில் வந்து இப்படி கூண்டில் வச்சு தொங்க விட்டோன்னா யாராவது வந்தால் அது நமக்கு சொல்லும். புது ஆட்கள் வந்தாலும் கத்தும். சரி, நாம் பல்வேறு தேவைகளுக்காக
உயிரினங்களை வளர்க்கிறோம். சில உயிரினங்களின் பால், முட்டை, இறைச்சி முதலானவை உணவாக பயன்படுகின்றன. செல்ல பிராணிகளாக சில உயிரினங்களை வளர்க்கிறோம். புரிஞ்சுதா இது என்னென்ன? நாம் பல தேவைகளுக்காக உயிரினங்களை வளர்க்கோம். உயிரினம்னா விலங்குகள் தான். நம்மளும் ஒரு உயிரினம் தான். ஆனால் விலங்குகள் எல்லாமே நம்ம உயிரினங்களை நம்மளோட தேவைக்காக நம்ம பல தேவைகளுக்காக நம்ம வளர்க்கோம். சில உயிரினம் நமக்கு பால் தருது, சில உயிரினம் முட்டை தருது, சில உயிரினம் இறைச்சி. அதோட இறைச்சியை நாம் என்ன செய்தோம்? உணவாக பயன்படுத்துகிறோம். அடுத்து செல்ல பிராணிகளாகவும் சில வீட்டில் ஆசைக்காக குருவி, கிளி, புறா, அப்புறம் பூனை, அது மாதிரிலாம் வீட்லேயும் செல்ல பிராணிகளாக என்ன செய்வாங்க? வளர்ப்பாங்க. எத்தனை உயிரினங்கள் எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. படத்தில் உள்ள எந்தெந்த உயிரினங்களை உங்களுக்கு தெரியும். அவற்றின் பெயரை எழுதுங்கள். இது என்னது? பல்லி. இது என்னது? நத்தை. இது என்னது? எறும்பு. இது என்னது? குருவி. இது என்னது? பூரான். இது ஆந்தை. வவ்வால். இது என்னது? கீரிப்பிள்ளை. இது ரயில் பூச்சி. அப்பா, ரயில் பூச்சிக்கு இந்த சிறகு இருக்காது, இதுக்கு தான் புல்லாக இருக்கும். அதெல்லாம் கால், சிறகு இல்லை. அதை வச்சு நடந்து போக முடியாது. இப்போ நிறைய கால் இருக்கு. ஆமாம், பரவாயில்ல. இதிலேருந்து நிறைய அந்த உயிரினங்களை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்களே, வெரி குட். அடுத்து இவை நமது வீட்டிலும் சுற்றுப்புறங்களிலும் வாழ்வன அல்லவா? இவற்றில் வளர்ப்பு விலங்குகள் உள்ளனவா? இதெல்லாம் உயிரினங்கள் தான். ஆனால் இதை எதையாவது நம்ம வீட்டில் வளர்ப்போமா? இல்லை. வீட்டில் வளர்க்கக்கூடிய உயிரினங்கள் இதில் எதுவுமே இல்லை. ஆனால் பள்ளி இருக்கும். பள்ளி வளர்த்தக்கூடாது. பள்ளி இருக்கும், நம்ம வளர்க்க மாட்டோம். அதுவாகவே இருக்கு. ஆனால் பேச்சு திருப்பி வராதோ? ஆமாம், பெயர் வருது. ஆமாம். இப்போ நீங்கள் இதில் இருக்கிறது என்னெல்லாம் மிருகம் அதை சொல்லுங்கள் பார்ப்போம். யானை, குருவி, தவக்கா. இது மேலே இருக்கு சொல்லணும். குருவி, பசு, குரங்கு, தவக்கா, என்னப்பா, பூனை, மாடு, அணில், பூனை. சரி, இப்போ படிக்குமா? வீட்டிலும் சுற்றுப்புறங்களிலும் உள்ள கூடுதல் உயிரினங்களை கண்டுபிடித்து எனது சூழ்நிலையியல் புத்தகத்தில் எழுதுங்கள். அப்படின்னா என்னது? அப்படின்னா வீட்டிலையும் நம்ம சுற்றி உள்ள சுற்றுப்புறங்கள்லையும் இதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை விட வேறு ஏதாவது உயிரினங்கள் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சு உங்கள் புக்கில் எழுத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன புக் இப்போ நம்ம இந்த புக்கில் படித்தோம்ல, இது இல்லாமல் வேறு என்னென்ன உயிரினங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்? வேறு என்னென்ன உயிரினம் உங்களுக்கு தெரியும்? காட்டு எருமை. ஓகே, வேறு? பாப்பாவுக்கு என்ன அடுத்து வேறு உயிரினம் தெரியும்? பூனை. இந்த புக்கிலே நம்ம படிச்சிட்டோம். இதை இல்லாதது சொல்லு. கரடி. நீ இதில் சொல்லு. அடுத்து வேறு என்ன உயிரினம் உனக்கு தெரியும்? மலைப்பாம்பு. வேறு என்ன உயிரினம் உனக்கு தெரியும்? காட்டுப்பாம்பா? பாம்பு ஒன்று தானே, அது பல விதவிதமாக இருக்குது. பாம்பு ஒரு தடவை சொன்னால் போதும். வேறு என்ன உயிரினங்கள் நீங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்க? கரப்பாம்பூச்சி பார்த்தீங்களா? கரப்பாம்பூச்சி வருங்களா வீட்டில்? அப்போ இருக்குல்ல, கரப்பான்பூச்சி ஒரு உயிரினம் தான். அடுத்து வேறு என்ன வரும்? நீங்கள் அந்த புக்கில் வராத உயிரினம் வேறு என்ன பார்த்துருக்கீங்க? வெரி குட். லைட்டு பூச்சி. மின்மினி பூச்சி. ஏன்னா மினுங்குது இல்லை? அந்த பூச்சி தானே? ஆமாம், மின்மினி. அப்புறம் என்னது? பட்டாம்பூச்சி இருக்குல்ல, அது வரும்ல. அப்புறம் ஈசல்.
இப்போ தேன். அப்போ அடுத்து கொசு. கொசு. வெரி குட். வேறு என்ன வீட்டில் உங்களுக்கு உயிரினங்கள் தெரியும்? வேறு என்ன வரும்? தட்டாம்பூச்சி. வேறு வேறு என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்? பூரான். பூரான் இந்த புக்கிலே வந்துட்டேன். சரி, பரவாயில்ல. உங்களுக்கு நீங்கள் ஓரளவு நிறைய சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய நம்ம ஒவ்வொரு விலங்குகளாக வந்து என்ன செய்வோம், தெரிஞ்சுக்கிடணும்னா. மங்கி. வெரி குட். மங்கி. சரி, அடுத்து உங்களுக்கு எத்தனை உயிரினங்களை கண்டுபிடிக்க முடிந்தது? எத்தனை கண்டுபிடிச்சிங்க? கவுண்ட் பண்ணுங்க பார்ப்போம். 2 பேரும் என்னெல்லாம் சொன்னீங்க? ஒவ்வொன்று சொல்லும்போது ஒவ்வொரு நம்பர்ஸ் வாங்கி சொல்லுங்கள். கரடி, மலைப்பாம்பு, தட்டான், பூனை, கொசு, தேனி. 5 இது கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெரி குட். குட் சில்ட்ரன்ஸ். ஓகே, அடுத்தது. சூப்பராக படிக்கீங்களே 2 பேரும். அருமையாக படிக்கீங்க. இந்த ஸ்கூலில் நிறைய ப்ரைஸ் கொடுப்பாங்க இந்த வருஷம். உங்கள் நண்பர்கள் கண்டுபிடித்தது எத்தனை? இந்த பாடம் நடத்தும்போது உங்கள் ஸ்கூலில் எத்தனை பசங்க, வேறு எல்லாரும் மற்ற பசங்கள்லாம் எத்தனை கண்டுபிடிச்சாங்க? விளையாடலையோ? சரி, அடுத்தது. மிகச் சிறியது பெரியது. மித்ராவும் நண்பர்களும் உயிரினங்களின் பெயர்களை சொல்லி விளையாடுகிறார்கள். யார் மிகவும் அதிகமான உயிரினங்களை கண்டுபிடிப்பது என்ற போட்டி அவர்களிடையே ஆரம்பித்தது. சரி, உங்கள் 2 பேருக்கும் போட்டி வைப்போமா? பார்ப்போம் யார் அதிகமாக சொல்லான்னு பார்ப்போம். இப்போ நான் 2 கையிலையும் இப்போ எண்ணுவேன். நீ இப்போ ஃபஸ்ட்டு நீ சொல்லு. என்னென்ன விலங்குகள்லாம் நீ என்ன உயிரினம்லாம் நீ சொல்லுதான்னு பார்ப்போம். யார் அதிகமாக பார்ப்போம். பூனை. நீ அமைதியாரு. நான் அண்ணன் சொல்ல. நரி. ஃப்ராக். டாக். எலிஃபண்ட். வேற என்ன தெரியும்? வேறு தெரியுமா? சொல்லு பார்ப்போம். எறும்பு. தேனி. மலைப்பாம்பு. தொட்டாசிரிங்கி. வெரி குட். தொட்டாசிரிங்கி செடி இல்லை, உயிரினம் இல்லை. சரி, இப்போ 7 சொல்லிட்டேன். இப்போ பாப்பா உன்னை பீட் பண்ணதாலான்னு பார்ப்போம். போட்டிப்போம். நீ சொல்லு பார்ப்போம். மலைப்பாம்பு. கரடி. தேனி. எறும்பு. நரி. பூனை. டாகு. நாய். அது டாகு நாயும் ஒன்று தான். வெரி குட். 2 பேரும் 7 சொல்லிட்டீங்க. ஈக்குவலாக சொல்லியிருக்கீங்க. 2 கைத்தட்டு. 2 பேரும் 7 உயிரினங்களோட பேர் என்ன செஞ்சிட்டீங்க? ஈக்குவலாக